ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா, உடல் எடை போடாமல் இருப்பதற்கு செய்ய வேண்டிய 4 விஷயங்கள். அதை பற்றி இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடல் எடைங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச் இல்லையா? உடல் எடை போட்ட பின்னாடி நம்ம குறைக்கிறதுக்கு படாத பாடுபடுறோம், பல விதமான டயட் இருக்கும், எல்லாமே இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா உடல் எடை போடாமலே எப்படி பாதுகாக்கலாம் அப்படி யாருமே பார்க்கறது இல்லை. அதுக்கு தாங்க இது ஸ்பெஷல் வீடியோ. ஏன்னா உடல் எடை போடாமல் பாதுகாத்துட்டோம்னா நமக்கு உடல் எடை போட்டு அதை குறைக்க வேண்டிய அவசியமே இருக்காது இல்லையா? ஸோ அதை பற்றி கிளீனாக எனக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உடல் எடை அப்படின்னா கொழுப்பு நம்ம பாடியில் சேர்றது தான் நம்ம வந்து உடல் எடைன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம சில ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணாமல் இருக்கும்போது கொழுப்பு வந்து அளவுக்கு அதிகமாக சேர்ந்து நமக்கு வந்து உடல் எடையை கூட்டுதுங்க. ஆனால் கொழுப்பு நம்ம பாடிக்கு தேவை தான், ஆனால் கொஞ்சம் தான் தேவை. நமக்கு அளவுக்கு அதிகமாக ஃபுட்ல இருந்து போகக்கூடிய கொழுப்பு வந்து நம்ம தேவைக்கு போக மீதி வந்து என்னது உடம்புல வந்து சேர்ந்துருது. அதை தான் நம்ம வந்து ஃபேட்டுன்னு சொல்லுவோம். அது பெல்லி, முக்கியமாக பெல்லியில் சேர்னால அதில் வந்து தொப்பையெல்லாம் போடுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து உடல் எடை போடாமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் வந்து நம்ம பாடி எப்பவுமே ஹைட்ரேஷனாக வச்சுக்கணும். அதாவது வாட்டர் வந்து நிறைய குடிக்கணுங்க. வாட்டர் வந்து குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் எடை போடாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட்டர் வந்து ஹைட்ரேஷனுக்கு மட்டும் இல்லைங்க, அது வந்து இந்த லிப்போலைசிஸுக்கு ஒரு ஃபங்க்ஷனை ஏற்படுத்தும். அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணால் ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணுது. பிரேக் டவுன் பண்ணி அது கொழுப்பு சேர விடாமல் அது வந்து ஸ்டாப் பண்ணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் குடிக்கும்போது வயிறு ஃபில்லான மாதிரி எஃபெக்ட் இருக்கனால உணவு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே போகிறோம், அந்த மாதிரி இருக்கு. ஆனால் சிலவங்க வாட்டர் நிறைய குடித்தாலும் உணவு சாப்பிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது வந்து லிப்போலைசிஸை ஏற்படுத்திடும். ஓகே, அதனால பிரச்சனை கிடையாது. அப்புறம் செகண்ட் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது 20 நிமிஷம் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது 20 நிமிஷம் வந்து இன்டென்ஸ் ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க. அதாவது விறுவிறுக்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். 20 நிமிஷம் மட்டும் பண்ணா போதும். நீங்கள் ஜிம்மில் போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. 20 நிமிஷம் கேப் விடாமல் கண்டினியூவாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது வேர்க்கணும், அவ்வளோதான். பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பாடி வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து குறைஞ்சிடும். ஓகேவா? அது வந்து நல்லது. அது மேலும் கொழுப்பு சேர விடாது. இது வந்து 2வது செய்யக்கூடியது. அப்புறம் 3வது என்னது பார்த்தீங்கன்னா 6 to 6 ஃபார்முலா. என்னங்க டாக்டர் 6 to 6 ஃபார்முலா? ஆமாங்க. இப்போ நீங்கள் காலையில் 6 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஈவினிங் வந்து 6 இல்லைன்னா 6:30 மணி வரைக்கும் சாப்பிடணும். அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வெயிட் குறையிறது நீங்கள் வந்து கண்கூட பார்ப்பீங்க. எப்படின்னா காலையில் 6 மணிக்கு நம்ம காஃபி டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? இப்போ ஈவினிங் நைட்டு 11 மணி வரை சாப்பிட்றோம். அப்படி சாப்பிட்றதால தான் வெயிட் போடுது. ஒரு 6 to 6:30 நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி வெயிட் போடாது. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் வயிறுலாம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் 4வது விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, ஓகே, ஒரு 6:30 சாப்பிட்றீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் பண்ணணும். உடனே போய் பெட்டில் படுத்துறவும் கூடாது. பெட்டில் படுத்துட்டு செல்ஃபோன் பார்க்குறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு 1/4 மணி நேரம் ஒரு சின்னதாக வீட்டுக்குள்ளேயே ஒரு வாக்கிங் பண்ணிக்கலாம். அப்படி வாக்கிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா செரிமானம் வந்து கூடுது. செரிமானம் கூடும்போது தேவையில்லாத கொழுப்பு வந்து வெளியேற்றப்படும். ஸோ இந்த 4 விஷயம் நான் சொன்னேன் இல்லையா? இந்த 4 விஷயத்தை நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து பாடி வெயிட்டு போடாமல் வந்து பாதுகாக்கலாம். இதில் ஃபுட்டு நீங்கள் நார்மலாக சாப்பிடக்கூடிய ஃபுட்டு தாங்க. இதில் ஃபுட் டயட்டில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நார்மலாக சாப்பிடக்கூடிய ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே இந்த 4 விஷயத்தை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து பாடி வெயிட்டு போடாமல் பாதுகாக்கலாம். வெயிட் போட்டால் தானே அதை குறைக்கணும், போடவே வேணாமே, அப்போ ஜாலி தானே. ஓகே, அப்போ இது உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணும், அதுதான் முக்கியம். ஓகேவா? இப்படி எல்லாருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது உடல் எடையே போடாமல் பாதுகாப்பது எப்படி, என்ன செய்யணுங்கிறது முக்கியமான வீடியோ. அவர்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.